வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜு. அம்பை அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை இன்று. அம்பை ஏராளமான கதைகளை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். பெண் இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள் குறித்து ஏராளமான ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஆய்வுகள் புத்தகங்களாகவும் வெளிவந்திருக்கு. சிறுகதை தொகுப்புகள் ஏராளமாக வெளியிட்டிருக்கிறார். இவருடைய கதைகள் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. பெண்களின் உலகம் பற்றி கதைகளையும், எதெல்லாம் பெண்களின் உலகமாக இருக்கிறது, எதையெல்லாம் பெண்கள் வெறுக்கிறார்கள், எதையெல்லாம் விரும்புகிறார்கள், எப்படி இந்த உலகம் பெண்ணை பார்க்கிறது, அப்படியான ஒரு மனநிலையிலிருந்து எழுதப்பட்ட கதைகள். அதில் ஏராளமான கதைகள் எனக்கு பிடிக்கும். மிக முக்கியமாக சிறகுகள் முறியும், வீட்டின் மூலையில் சமையலறை, காற்றிலே ஒரு மான், வற்றும் ஏரியில் மீன்கள், சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். லாரஸ் பறவை ஒன்றின் மரணத்தில் இதில் பார்த்திங்கன்னா துப்பறியும் கதைகளாக இருக்கும். இதைகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டு வராங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர். இவங்களுடைய கதைகளில் எனக்கு 2 கதைகள் ரொம்ப ரொம்ப பிடித்த கதை. ஒன்று வீட்டின் மூலையில் சமையலறை, 2வது காட்டிலே ஒரு மான். இன்னைக்கு காட்டிலே ஒரு மான் கதை உங்களுக்காக. அந்த இரவுகளை மறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கதை கேட்ட இரவுகள். தங்கமத்தை கதை சொல்லுவா. காக்கா, நரி, முயல், ஆமை கதை இதெல்லாம் இல்லை. நீங்கள் அப்படி தானே நினச்சிருப்பீங்க கதைன்னு சொன்னதையும். அவளே இட்டு கத்தி சொல்கிற கதை தான். கவிதை துண்டுகள் மாதிரி இருக்கும், முடிவில்லாத பாட்டுக்கள் போல இருக்கும். ஆரம்பம், நடு, முடிவு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை தாண்டி கதை விரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். சில சமயம் இரவுகளில் பல தோற்றங்களை மனதில் உண்டாக்கிடுவா. அசுரர்கள் வருவாங்க, கடவுள்கள் கூட வருவாங்க. கதைகளில் இவங்கெல்லாம் மாறி இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப உருக்கமாக மந்தரையை பற்றி சொல்லுவாள். சூர்பனகையை, தாடகையை எல்லாத்தையும் அரக்கைகளாக இல்லாமல் உணர்ச்சிகளும் உத்வேகங்களும் இருக்கிறவங்களா மாற்றி சொல்லுவாள் கதையை. காப்பியங்களோட பக்கங்களில் ஒட்டிக்கிட்டவர்களை வெளியில் கொண்டு வருவாள். சிறகுடிந்த பறவையாக வருடும் இதத்தோட அவள் கதையை ரொம்ப அருமையாக வர்ணனையோடு சொல்லுவாள். அந்த வார்த்தைகள் இன்னும் காதுகள் இருக்குது. இரவு நேரமா, அந்த பழைய வீட்டு கூட படுத்திருந்த சித்தி, மாமா, குழந்தைங்களோட நெருக்கமா, என்னென்னலாம் தெரியல. அந்த கதைகள் வண்டின் ரீங்காரமா மனசுக்குள்ளே ஒரு மூலையில் ஒளியோடு சுழண்டுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கும் தங்கமத்தை அந்த பழைய தூண்களும் நடுக்கூடமும் உள்ள வீட்டில் பல பிம்பங்களில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பெரிய மரக்கதவு மேலே சாஞ்சவாறு அகல் விளக்க புடவையில், அதுவும் புடவை தலைப்பில் நல்லா தொடச்சி ஏந்தி புல்தரையில் வைப்பான். விளக்கை ஏற்றி தன்னோட கணவனுக்கு சாப்பாடு தருவான். கிணற்று சுவத்தில் ஒரு காலை வச்சுக்கிட்டு கைத்தை இழுத்துக்கிட்டு செடிகளுக்கு உரமிட்டவாறு இருப்பான். தங்கமத்தை அழகு கருப்பு, நீவி விட்ட மாதிரி, ஒரு சுருக்கமும் இல்லாத முகம், முடியில் நிறைய வெள்ளி. அத்தை வீட்டில் காலால் அம்மிக்கு இயக்கிற ஒரு ஹார்மோனியம் பெட்டி வச்சுருப்பான். அதைத்தான் வாசிச்சுக்கிட்டே இருப்பாள். அதில் தேவார பாடல்கள் இருந்து வதனமே சந்திர பிம்பமே அப்படியெல்லாம் பாடுவாள். அப்படியெல்லாம் பாடுறத அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். விரல்களால் அப்படியே அந்த ஹார்மோனிய கட்டைகளை நீவி பாடும்போது அந்த பட்டாம்பூச்சிகள்லாம் மேலே பறந்து போகிற மாதிரி இருக்கும். தங்கமத்தையை சுற்றி ஒரு மர்ம ஓடு இருந்துச்சு. மற்றவங்க அவளை பார்க்குற கனிவிலும் அவளை தடவி தர்றதிலும் ஈரம் கசியும் கண்கள்லையும் அனுதாபம் இருக்கும். ஏகாம்பர மாமாவுக்கு இன்னொரு மனைவி இருந்தான். அத்தை மாதிரி அவ பூ மாதிரி இல்லைனாலும் கூட அத்தையை பூ மாதிரி தான் அணுகுவான். அவர் அத்தையை டீ போட்டு விழிச்சு யாருமே கேட்டதில்லை. ஏண்டி இங்கே வாடி அப்படின்னு என்னைக்கும் சொல்ல மாட்டார். தங்கம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அப்படியும் அத்தை ஒரு புகைத்திரளுக்கு பின்னாடி தூர நிற்கிறவ மாதிரி தான் தென்படுவான். முத்து மாமாவோட பொண்ணு வள்ளி தான் இந்த மர்மத்தை உடைச்சான். அவள் கண்டுபிடிச்சது புரிஞ்சும் புரியாமலும் இருந்துச்சு. அப்போ வள்ளியோட அம்மாவோட கூற்றுப்படி அத்தை பூக்கவே இல்லையாம். அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் கேட்டோம். அந்த வள்ளி சொன்ன உடனேயும், வள்ளி தாவணி போட்டவ அப்படின்னா அவ பெரியவளே ஆகலையாம் அப்படின்னு சொன்னான். முடியெல்லாம் நிறைய வெளுத்துருக்கே, சி அது வேறடா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அத்தையோட உடம்ப உத்து கவனிச்சோம்.
பூக்காத உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சோம். அவள் உடம்புல எந்த வகையிலுமே பூரணமடையவில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் தெரியவே இல்லை. ஈரத்துணியோட அத்தை குளிச்சுட்டு வரும்போது அவள் எல்லாரையும் போலத்தான் தெரிஞ்சா. அந்த சிவப்பு ரவிக்கையும் பச்சை புடவையும் முடிஞ்ச தலையும் அவள் நிற்கும்போது அவள் தோற்ற வித்தியாசமானலாம் தெரியவே இல்லை. வள்ளியோட அம்மா வள்ளிக்கிட்ட அது வெறும் பொக்க உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். பறவையோட உடஞ்ச சிறகு மாதிரி அது வெளிப்படையாக தெரியாத பொக்கையா? எனக்கு புரியலையே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் சாயந்தரம் நேரம் பட்டுப்போன ஒரு பெரிய மரத்தை தோட்டத்திலிருந்து வெட்டி போட்டாங்க. கோடாலியோட கடைசி வெட்டில் இது சரசரசரன்னு பத்துன்னு ஒரு பெரிய ஒளியோட சாஞ்சுது. குறுக்க வெட்டுனப்ப அது வெறும் ஓட்டை. வள்ளி இடுப்பில் இடிச்சா. டேய், அதுதான் பொக்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். பிளவு பட்டு கிடக்கிற மரத்தை பார்த்து தன்னை முழுவதுமா வெளிப்படுத்தி கொண்டது அந்த மரம். எப்படி அப்படின்னா, உள்ள ஒன்றுமே இல்லை. அந்த மரத்தில் வானை நோக்கி உயர்ந்து இருந்த அந்த மரத்தில் இருந்த அந்த பொக்கைய தங்கமத்தையோட ஒப்பீடு செய்யவே முடியல. எந்த ரகசியத்தை அந்த மேனி ஒழிச்சிருந்தது? அவள் உடம்பு எந்த வகையில் வித்தியாசப்பட்டுச்சு? வெயில் காலத்தில் அத்தை மத்தியான வேலைகளில் ரவிக்கையை கலட்டி விட்டு ஜாமான்களை வைக்காரையில் படுத்திருப்பாள். அவகிட்ட போய் நான் படுத்திருப்பேன். ரவிக்கையின் இறுக்கத்திலிருந்து விடுபடுற மார்பில் தலையை வச்சு ஒட்டிக்கும் போது அவள் மென்மையாக அணைச்சிக்குவான். மார்பு இடைக்கரங்களால் பத்திரப்பட்டு போகும்போது அது பொக்கைன்னு எனக்கு புரியவே இல்லை. மிதமான சூடெலும்பு அவளோட உடம்புலேருந்து. சாறு கனியும் பழத்த மாதிரி ஒரு ஜீவ ஊற்று ஓடும் அவளோட உடம்புல. அதை உயிர்ப்பிக்கும் துளிகள் எங்களோட மேனியில் பலமுறை சுட்டி இருக்குது. தொடலில், வருடலில், எண்ணெய் தேய்க்கும் போது படும் அழுத்தத்தில் அவள் உடம்புல இருந்து கரை புரண்டு வரும் ஆற்றை போல உயிர் வேகம் எங்களை தாக்கி இருக்குது. அவள் கை பட்டாவே உடனே மாட்டுப்பால் சுரக்குமா. அவள் நட்ட விதைகள் எல்லாம் முளைச்சிக்குமா. அவளுடைய கை ராசியானது அப்படின்னு சொல்லுவா எங்கள் அம்மா. தங்கச்சி பிறந்தப்ப கூட அப்போ வந்திருந்தான். அக்கா என் பக்கத்துலேயே இருக்கா, என்னை தொட்டுக்கிட்டே இரு, அப்போதான் எனக்கு வழி தெரியாதுன்னு அம்மா முனைக்கிக்கிட்டே இருக்கிற தங்கமத்தையை பார்த்து அறை விட்டு நாங்கள்லாம் வெளியே போனபோது கதவருக வந்து திரும்பி பார்த்தபோது அத்தை அம்மாவோட உப்பிய வயிற்ற மெல்ல வருடிக்கிட்டே இருந்தாங்க. ஒன்றும் ஆகாது, பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அடி அக்கா உனக்கு ஒரு அப்படின்னு அம்மா விம்மி அழ ஆரம்பிச்சா. எனக்கு என்ன ராசாத்தி ஆட்டம், என் வீடெல்லாம் பிள்ளைங்க அப்படின்னு அத்தை சொல்லுவான். ஏகாம்பர மாமாவோட இளைய மனைவிக்கு 7 குழந்தைங்க. இப்படி உடம்பு திறக்காம அப்படின்னு சொல்லி மறுபடியும் அம்மா விசும்ப ஆரம்பிச்சான். ஏன் என் உடம்புக்கு என்ன? வேலைக்கு பசிக்குது இல்லை, தூக்கம் வருது இல்லை, எல்லா உடம்புக்கும் உள்ள சீரு இருக்குது, மற்றபடி என்ன? அடிபட்டா வலிக்குது, ரத்தம் கட்டுது, புண்ணு பழுத்தா சீவடியுது, சோறு தின்னா செரிக்குது, வேற என்ன வேணுமா அப்படின்னு சொன்னான் அத்தை. அம்மா அவள் கையை பிடிச்சிக்கிட்டு கன்னத்தில் வச்சுக்கிட்டான். உன் உடம்ப போட்டு அம்பிட்டு ரடமாக்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னான். அத்தை உடம்புல ஏத்தாத மருந்தே இல்லை அப்படின்னு வள்ளியோட அம்மா வள்ளிக்கிட்ட சொல்லியிருந்தான். ஊரில் எந்த புது வைத்தியம் வந்தாலும் குழைச்சி கொடுத்த மருந்து அத்தைக்கு இருக்கும். இங்கிலீஷ் வைத்தியமும் அத்தைக்கு செஞ்சாங்களாம். சில சமயம் மருந்துகளை சாப்பிட்டு அத்தை அப்படி ஒரு தூக்கம் தூங்குவாளாம். வேப்பிள்ளையும் உடுக்கையுமா அந்த மாதங்களில் பூசைகளையும் கூட செஞ்சாங்களாம். திடீர்னு பயந்தா ஏதாவது மாற்றம் நேரலான்னு சொல்லி அவங்க திட்டப்படி ஒரு நாள் முன்னாடி நைட்டே அத்தை பின்பக்கமாக போனும்போது கரிய போர்வையை போத்திக்கிட்டு ஒரு உருவம் அவன் மேலே பாஞ்சுதான். அத்தை வீருன்னு கத்திட்டு துவைக்கிற கல்ல தலை இடிச்சு விழுந்துட்டாளாம். அவன் நெத்தி முனையில் இன்னைக்கு ஒரு பெரிய வடு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அடுத்த வைத்தியன் வந்தபோது என்னை விட்டுடுங்கோன்னு கத்த ஆரம்பிச்சாலாம் அத்தை. ஏகாம்பர மாமாவுக்கு வேறு பெண்ணை பார்த்தபோது அத்தை இன்னைக்கு ராத்திரியே அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டாளாம். முறி மருந்து தந்து தான் எப்படியோ பழைக்க வச்சுட்டாங்களாம். உன் நேரம் நல்லா இருக்குடி ஆத்தா, உனது மனசு நோகிற மாதிரி நாங்கள் செஞ்சது தப்பு தாண்டி அப்படின்னு சொல்லி மாமா கலங்கி போய் உன் மனசு நோக எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அத்தைய கட்டிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம்தான் அத்தை செங்கமலம் அத்தை வீட்டுக்கு வந்தாங்களாம். எல்லாம் வள்ளி சேகரித்த தகவல் தான்.
அத்தை தன் கையை அம்மாவோட பிடியிலிருந்து விலகாமல் இன்னொரு கையால் அம்மாவோட தலையை வருடிக்கிட்டே சொன்னாங்களாம், விடு விடு, எல்லாத்தையும் விடு, புள்ள பிறக்கிற நேரத்தில் ஏன் என் கதையை எடுக்கிற அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி தங்கச்சி பிறந்தா. அதுக்கு பின்னாடி ஊருக்கு ஒரு தடவை போனப்பதான் அத்தை அந்த கதையை சொன்னான். மழைக்காலம், ராத்திரி நேரம், கூடத்தில் ஒரு பக்கம் ஜமக்காலத்தை விரித்து எண்ணெயை தலையில் படுற அந்த கரை படிஞ்ச உரைகளோடு இருந்த சில தலையணைகளை போட்டு, அந்த தலையணைக்கு மேலே உரை கூட கிடையாது, அழுத்தமான வண்ணங்கள் இருந்துச்சு. அப்படி பஞ்சு அடைச்சி வச்ச, அங்கங்கே பஞ்சு தான், நல்ல பஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது, அப்படி பஞ்சு அடைச்சி வச்ச தலையணையில் நாங்கள் எல்லாரும் தலையை வச்சு படுத்திருந்தோம். அது எப்பவும் பயன்படுத்துகிற தலையணை கிடையாது, சொந்தக்காரங்க யாராவது வந்தால் எடுத்து தருவாங்க போல இருக்குது. அந்த தலையணையில் நாங்கள் படுத்தோம். சமையல் அறைய அலம்பரவோ சத்தம் கேட்டுச்சு. சொம்பை நங்குன்னு வைக்கிற சத்தம் கேட்டுது. கதவை க்ரீச்சுன்னு சாத்துற சத்தம் கேட்டுது. தென்னந்தொடப்பம் அதுக்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்த சொத்துன்னு ஒளியும் கேட்டுது. தகர டப்பா க்ரீச்சிடுது. கோலப்பொடி டப்பா அடுப்பில் கோலம் ஏற்றுன சத்தம் வேற கேட்டுச்சு. அத்தை கோலம் போட்டு முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் சமைய கதவை அடைச்சிட்டு கூடத்து வழியாக வந்தா. யாருமே தூங்கலை. நாங்கள் எல்லாரும் அத்தைக்காக காத்திருந்தோம். அத்தை பக்கத்தில் வந்த உடனேயும் சோமு தான் ஆரம்பித்தான். அத்தை கதை சொல்ல அத்தை அப்படின்னு. ஆட நீ எங்கே ஒன்றும் தூங்கலையா அப்படின்னு அத்தை கேட்டா. நின்று பார்த்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்தா. காமாட்சியும் சோமுவும் மெல்ல ஊந்து வந்து அவளோட 2 தொடைகளையும் தலை வச்சு படுத்துட்டு அண்ணாந்து அவளையே பார்த்தாங்க. மற்றவங்க தலையணைகளில் கையை ஊனிக்கிட்டாங்க. அத்தை நல்லா களைஞ்சு போயிருந்தா. நெத்தியில் வேர்வை மின்னிருந்தது. கண்களை மூடிட்டு யோசிக்க ஆரம்பித்தா அத்தை. அது ஒரு பெரிய காடு அப்படின்னு ஆரம்பித்தா. அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக இருந்துச்சு. காட்டில் பழமரமெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரு சின்ன ஆறு ஓடிச்சு. ஒரு பக்கம் தாகம் எடுத்ததுன்னா அங்கே போய் எல்லாம் தண்ணி குடிச்சுவாங்க. மிருகங்களுக்கு எல்லாம் எப்பெல்லாம் தோணுமோ அப்பெல்லாம் அந்த காட்டில் தண்ணி குடிப்பாங்க. என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைச்சிது. அந்த காட்டில் வேடன் பயமே கிடையாது. திடீர்னு அம்பு குத்திருமோ உசுறு போயிடணுமோன்னு பயமே இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த மிருகங்க எல்லாம். எல்லா காடு மாதிரியும் அங்கேயும் காட்டுத்தீ, வெளி மனுஷங்க வந்து மரம் வெட்டுறது, பழம் பறிக்கிறது, திடீர்னு ஒரு ஆள் வந்து பட்சிகளை சுடுறது, ஓடுற பண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. இருந்தாலும் அங்கே இருந்த மிருகங்களும் பட்சிகளும் பழகி போன காடு அது அவங்க எல்லாத்துக்கும். அந்த எந்த மரத்தில் வேணாலும் போய் உட்காரும். ராத்திரி சத்தமே இல்லாமல் காடு கிடக்கிற போது எப்படி அது கத்தும் தெரியுமா? அந்த கல் மேலே உட்காந்துக்கிட்டு தவளை திடீர்னு கலகலகலன்னு தண்ணி குடிக்கிற சத்தம் வேற போடும். எந்த இடத்துல மயில் ஆடும். எல்லாம் தெரிஞ்சு போன காடு அது. இப்படி இருக்கிறப்போ ஒரு மான் கூட்டம் ஒரு நாள் தண்ணி குடிக்க போச்சுது. அதில் ஒரு மான் விலகி போயிடுச்சு. திடீர்னு அது வேற காட்டுல இருந்துச்சு. பாதையெல்லாம் இல்லாத காடு, மரங்கள் எல்லாம் அம்பு பாஞ்ச குறி இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு அருவி ஜோன்னு கொட்டுச்சு. யாருமே இல்லாத காடு மாதிரி விரிச்சோன்னு இருந்துச்சு. மானுக்கு உடம்பு விடவிடான்னு நடுங்கிருச்சு. இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி அந்த பழகின காடு மாதிரி இல்லையே அப்படின்னு அலறி துள்ளி துள்ளி குதிச்சு காடெல்லாம் தெரிஞ்சுது. ராத்திரி ஆச்சுது. மானுக்கு பயம் தாங்கலை. அருவி சத்தம் அதை ரொம்ப பயமுறுத்துச்சு. தூரத்தில் ஒரு வேடை நெருப்பை மூட்டி அவன் அடித்த மிருகத்தை சுட்டு தின்னுக்கிட்டு இருந்தான். அந்த நெருப்பு பொறியில மான் கண்ணுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. அது ஒளிஞ்சுக்குச்சு. தனியாக காட்டை சுற்றி சுற்றி வந்து களைச்சு போய் அது உட்காந்துச்சு. அது யோசிச்சு பார்த்துச்சு நிறையா நாள் அங்கே காட்டில் இருந்ததையும். அதுக்கப்புறம் இங்கே நிறையா நாள் ஆயிடுச்சு இந்த புது காட்டுக்கு வந்து. ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி, நிலா வெளிச்சம் காட்டில் அடிச்சிட்டு அப்படி வெளிச்சம். அருவி நிலா வெளிச்சத்தை பூசிக்கிடுச்சு. பார்க்குறதுக்கே பயமுறுத்துகிற ரூபம். நிலா வெளிச்சம் மெத்து மெத்துன்னுட்டு எல்லாத்தையும் தொட்டுச்சு. திடீர்னு மந்திரக்கோள் பட்ட மாதிரி அந்த மானுக்கு பயமெல்லாம் போயிடுச்சு. அந்த காடு அதுக்கு பிடிச்சு போச்சு. காட்டோட மூளை முடுக்கெல்லாம் அதுக்கு புரிஞ்சு போச்சு. வேற காடா இருந்தா கூட அந்த காட்டுலயும் அருவி இருந்துச்சு, மரம் இருந்துச்சு, செடி கொடி இருந்துச்சு, எங்கள் பட்சிக எல்லாம் அது கண்ணில் பட்டுச்சு. தேன்கூடு மரத்தில் தொங்குறது தெரிஞ்சுது. நல்லா பச்சை பசேல்னு புல்லு தெரிஞ்சுது. அந்த புது காட்டோட ரகசியம் எல்லாம் அந்த மானுக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் அது பயமில்லாமல் அந்த மானு காடெல்லாம் சுற்றி போச்சு. பயமெல்லாம் போய் சாந்தமாக ஆயிடுச்சு. இப்படி கதையை முடிச்சா அத்தை. கூடத்தில்
மற்ற பகுதிகளில் இருண்டு இருந்துச்சு. இந்த பகுதியில் மட்டும்தான் வெளிச்சம் இருந்துச்சு. இருண்ட பகுதியை காடு மாதிரி கற்பனை செஞ்சு கதை கேட்ட குழந்தைங்க அந்த மானோட தோழமை பூண்டு முடிவில் சாந்தப்பட்டு போயிட்டாங்க. தலையணைகளை அணைச்சி உறங்கி போனாங்க. நீலமும் மஞ்சளும் கருப்பும் கலந்த முரட்டு துணி தலையணையில் சாஞ்சு ஒத்த கண்ணை மூடி திறந்து உறக்க கலக்கத்தில் பார்த்தபோது எங்களுக்கு நடுவே 2 கைகளையும் மார்புக்கு குறுக்கும் மறுக்குமா போட்டு தன் தோள்களில் அணைச்சவாறு முட்டியின் மேலே சாஞ்சுக்கிட்டு தங்கமத்தை உட்கார்ந்துருந்தான்.